ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீனிங் வீடியோ ப்ளஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னோடய பையன் செஞ்ச பாஸ்தா ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என் பையன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கான். என்ன செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. என்ன ரெடி பண்ணிட்டு இருக்க? பாஸ்தா. ஃபேஸ் காட்டு. சரி சரி சரி. பாஸ்தா செய்ய போறாங்களாம். இன்னைக்கு சண்டேனால அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் பாஸ்தா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்தா ரெடி ஆயிட்டு இருக்கு. வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடவா? நான் இப்ப வதக்க போறேன். இதே இது ஓகேவா? நான் வதக்க போறேன். இதே ஓகே. அது அப்படியே இருக்கட்டும். எப்படி ட்ரையா போடுவியா? நான் அதான் இதுல போட்டா அது பத்தாதுல்ல. பெரிய பேன் மாதிரியே வேணும். தவா மாதிரி இருக்கு பாரு. ஆனா உட்டன் கரண்டி தான் எடுத்துக்கணும் அதுக்கு. அது ஓகே. கீழே ஏதாவது பிளேட் வச்சுக்கோ. அந்த குட்டி பிளேட் எடுத்துக்கோ. என்னென்ன போடுற? கட் பண்ணி வச்ச கார்லிக், அதாவது பூண்டு, அப்புறமா கட் பண்ணி வச்ச சில்லி. பிடிக்குமா? போடு. உள்ளவே போடு. வச்சுக்கோ. இந்த பொரியுது. பொடி போடவா? போடவா? அது ஃபஸ்ட்டே போட்டுருக்கணும். போடவா? எண்ணெய் அதிகமா உள்ள இடத்துல போடு. அடுப்பு ஃபாஸ்ட் வச்சு. இவ்வளவு பச்சை மிளகா போட்டா காரு வீடா? பச்சை மிளகா ஒன்னே காரு 2 போட்டுருக்கேன். 3 அரைச்சு போட்டு விட்டேன். 3 பச்சை மிளகாவா? அரைச்சு போட்டுட்டேன். யாருக்கு என்ன ஆக போதோ தெரியல. 1 போடலாம். 3 போட்டு வச்சிருக்கேன். அதான் சொல்றேன். எனக்கு தெரியல. சரி போட்டுரு. இல்ல நல்லா ப்ரௌன் ஆகும். இதுக்கு மேல ப்ரௌன் ஆகணும். நான் போட்டுரு. வெங்காயம் தெரியுமே. ஒன்னும் ஆகாது. போடு. அப்படியே கொட்டிடு. எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் போடணும். காய்கறி சூப்பரா வச்சு என்னோட சிக்னேச்சர் டிஷ். போட்டாங்க. சாஸ் போடுறதுனால ரெட் கலர்ல வந்துச்சுமா? ஐ திங்க் இது செஸ்வான் நினைக்கிறேன். செஸ்வான்ல எல்லாத்தையும் 2 மடங்கு போடுவாங்க. அந்த இடத்துல மட்டும்
தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வந்த பிறகு பாஸ்தாவை போட்டு சிம்ல வச்சு நம்ம ஆஃப் பண்ணணும். உள்ள வைக்கிறேன். 5 minutes வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் போயிட்டானே வந்துட்டேன். 5 minutes ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கிறது வச்சு சிம்ல வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சா? இல்ல இது பாஸ்தா போடணும். பாயில் பண்ண பாஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? உனக்குதான். நல்லா இருக்கும். பயங்கர ஸ்பைசஸா இருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை மிளகா கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். அவன் 3 பச்சை மிளகா போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ட்ரை 1 போட்டிருந்திருக்கலாம். அது கொஞ்சம் ஸ்பைசஸா இருக்கு. மற்றபடி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நீங்க ஸ்பைசியஸ் பர்சன் தான் நிறைய சில்லி போட்டுக்கலாம். இல்ல ஸ்பைசி கம்மியா வேணா ஸ்பைசி கம்மியா போட்டுக்கலாம். இந்த நீ சாப்பிடுங்க. சுடுதா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எங்க வீட்ல இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள நான் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேங்கிற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாளாக ட்ரெஸ்ஸிங் டேபிளை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்து இன்றைக்கி ஒரு வழியாக எப்படியாவது க்ளீன் பண்ணியே ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை நான் எப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் ஆனால் என் பொண்ணு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டா. எப்படியாவது அதை மாற்றி வச்சு ஒரே டஸ்டாக்கி வச்சு விட்ருவா. பாதி பொருள் ட்ரெஸ்ஸிங் டேபிளே இருக்காது. அதனாலே க்ளீன் பண்ணாமே ரொம்ப நாள் வச்சுட்டேன். ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு. அது யூஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி என் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு நானும் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப அதிகமாகலாம் திங்ஸ் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா அது என் பொண்ணு எடுத்து அவள் ஃபேஸில் அப்ளை பண்ணி அது ஏன்னா குழந்தைன்றதுனால அவளுக்கு எந்த ப்ராடக்ட்டும் நானும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை எனக்கு தெரியாமல் எடுத்து அவள் யூஸ் பண்ணுவாள். அதனால் கொஞ்சமாக தான் திங்ஸ் வச்சுருப்பேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே இருக்கிற ஒரு ட்ராவை அதை திறந்து என் பொண்ணு அதை உடச்சிட்டா. நானே டேப் போட்டு தான் ஒட்டி வச்சுருப்பேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி 7 years ஆகுது. பாடி சரவணா ஸ்டோரில் 5500க்கு தான் வாங்கினேன். தான் வாங்கணுன்ற அளவுக்கு என் பொண்ணு கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் போட்டுகிட்டே இருப்பா. இல்லை என் பொண்ணு தான் இப்படியா இல்லை உங்கள் பொண்ணுங்களும் இப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.
வழியாக எப்படியோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.